நண்பர்களே, நமக்கு இன்றைக்கி நாய்க்கடி ஊசி போடணும். ஸோ அதனால் காலைல எழுந்த உடனே காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டு சாப்பிடாததுனால அப்படியே காலை உணவுக்கு ஒரு 4-5 தோசையை வாயில் போட்டுக்கிட்டு 10 மணிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு பார்த்துக்குங்க. நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா தம்பி தமிழ்நாடு கேண்டிடேட்லாம் இங்கே அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போன தடவையே. சரி, அதனால் நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு தான் போகணும். அதாவது இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வருது. அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்தமாரி கதையெல்லாம் சொன்ன உடனே சரிப்பா ஊசி போகிறேன்னு சொல்லிட்டு ஓபி சீட்டு வாங்கினோன்னு சொன்னாங்க. சரி, ஓபி சீட்டு வாங்கிட்டு ஊசியை போட்டுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு ஊற வச்ச பாதாம் பேரை சாப்பிட்டு மறந்துட்டேன் இன்றைக்கி. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு டியூடு வாங்க துட்டுக்காக வேலைக்கு போவோமா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 கிட்ட ஆகுது. டியூடு ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே வழக்கமான டேட்டா எங்கேசிஸ் ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 கிட்ட ஆகுது. மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னா புளிசாதம் நினைக்கிறேன். புளிசாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி வச்சு சொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் சைடிஸுக்கு பொடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடிஸ் ஆம்லேட்டும் இருக்குது. நண்பர்களே, இந்த மதிய உணவு முடிச்ச உடனே இந்த மறுபடியும் துட்டுக்காக வேலை கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. அப்படி வேலையில் இருக்கிறதுக்குள்ள ஒரு கடையில் ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சின்ன சின்ன கேக் மாதிரி இருந்தது. சரி, அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. மல்டி ஆர்டர். ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் கொடுக்குள்ள கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறேன். கடைசியில் பார்த்தாக்கா நம்பால்னா ஐ மீன்ஸ் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுறவர் தான் அவரும். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ஏதோ ஆஃபரில் போட்டிருக்கு. 5 பேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபான்ற மாதிரி போட்டிருந்தது. அதில் அதுக்கப்புறம் அந்த 60 ரூபா அவரும் பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரோ இந்தாங்க ப்ரோ ஒன்று வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்கிட்ட. நமக்கு தான் ப்ரோ வாங்கின சாப்பிட்றதுக்கு. ப்ரோ வேணாம் ப்ரோ வச்சுக்கிங்கன்றேன். இல்லை ப்ரோ பரவாயில்ல சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா டே உனக்கு கிடைச்சதே ஊசி இதில் சாக்லேட் ஃப்ளேவர் வேறு கேட்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தோடிச்சு. அம்பிட்டு தான். அதுக்கப்புறம் அதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. பேன் கேக்குன்னு சொல்லிட்டு மாற்றி வர சொல்லியிருக்க போகிறோம். நண்பர்களே, வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. லைட்டாக டயர்டாக தான் இருக்கேன் தம்பி. மதிய இரவு உணவுக்கு என்ன இருக்குன்னா வாயில் வளருது. இரவு உணவுக்கு மதியம் வச்ச புளி சாப்பாடு தான் இருக்குது. கொஞ்சோண்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இரவு உணவு முடிச்ச உடனே இன்றைக்கான எடிட்டிங்கை குறிப்பையும் நோட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கெலாம் தூங்கிட்டேன் நண்பர்களே. ஒரு ஆள் 4:45 வர செலவு பார்த்துருமா. ஏனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1366 வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கோம். அது ஏன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஒரு 130 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுது. அப்புறம் 24 ரூபா வீட்டுக்கு சேல் போனது.